மெதுவா மெதுவா மெதுவா. இங்க வாமா, கைய கொண்டா. என்னப்பா என்னப்பா ஆச்சுதே? அப்பா கடவுள் கண் திறந்துட்டாருடா. என்னப்பா சொல்றீங்க? நம்ம வீடு விருத்தி அடைஞ்சிட்டுடா. புரியலப்பா. நீ அப்பா ஆயிட்டடா, நான் தாத்தா ஆயிட்டேன்டா. அப்பா என்ன என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நீ அப்பா ஆயிட்ட, நான் தாத்தா ஆயிட்டேன்டா. அப்பா அப்பா உண்மையாப்பா சொல்றீங்க? ஆமாடா, மருமகா மாசமா இருக்கா. ரெட்ட டாடி துடிக்குடா, வயித்துல கரு இருக்குடா. அப்பா நிலா. என்னங்க என்னங்க நிலா நிலா. என்னங்க, நான் அம்மா வைட்டேனாங்க. நான் அம்மாவா? நல்லா இருக்கணும், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் கண்ண மூடதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி கிடைச்சிட்டு எனக்கு அது போதும். நான் தாத்தா ஆயிட்டேன். நான் செத்தாலே எனக்கு கொல்லி போட என் பேர புள்ள வந்துட்டா. அம்மாவா? மாமா மாமா, என் தங்கமே, உன் குணத்துக்கு தெரியுமா? உனக்கு நிச்சயமா குழந்தை பாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் நல்ல குணத்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்லவம்மா. நாங்கதான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. வெறும மனசு ஃபுல்லா வலி. நீ என்ன பண்ணுவ அத கோவமா எங்க கிட்ட காட்டின. நாங்கதாம்மா உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு பொண்ணோட வலிய புரிஞ்சுக்காமலே போயிட்டேன் மாமா. என்னமோ எங்களுக்கு தான் அது கவலை மாதிரியும், உனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நடந்துகிட்டேன் மாமா. எவ்வளவு வலிய சுமந்திருப்ப. எங்களுக்கு இவ்வளவு வேதனை இருக்குன்னா உனக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்குன்னு தெரியாம போச்சுமா. குழந்தை பெற்றவங்களுக்கு வெக்கன்னைக்கு மட்டும்தாம்மா பிரசவ வலி. உங்களுக்கு தினம் மரண வலி. உனக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய நாங்களே உனக்கு குத்தி கட்டி பேசிட்டோம்மா. சரி, நீங்க 2 முத கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்கம்மா. போங்க. இல்ல அம்மா அப்பா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. போங்கம்மா போங்க. இல்ல என்ன மன்னிச்சிரு நிலா. நீங்க 2 பேரும் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். நீங்க 2 பேரும் வாழ்றத பாத்துக்கிட்டா இந்த உசுரை புடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜூஸதானே குடுக்க போறேன்ட்டு போச்சு இந்த புள்ள. அணக்கமே காணும். கோவத்துல இருக்கேன், சண்டை போட்டிருக்கணுமே. சண்டை போடலன்னா அந்த புள்ளைய அவன் காயப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கோவத்துல இருக்கவன் கோவத்தை காட்டியிருப்பான். இவன் ஊசி வச்சு குத்துற மாதிரி இதயத்துல வேதனைய குத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். வா தம்பி, வாழ்க்கையில உன்ன மாதிரி எத்தனை வேலை நாங்க பாத்திருப்போம். அழகுராணி, தாயா அழகுராணி. என்ன கிழவி கூப்பிட்டுட்டே இருந்தியா? என்னத்துக்கு? எனக்கு உள்ள வேலையே இல்ல பாரு. பாரு, நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உளவிலா இருக்கணும். இப்ப எதுக்கு கேள்வி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்லாட்டி நம்மளால முடிஞ்சதா செய்யணும் பாத்துக்க. ஏன்னா கொஞ்சமாவே நம்ம நன்றி திருப்பி செலுத்தணும். சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? ஜூஸ குடுக்க போனியா? என்ன ஆச்சுது? ஜூஸா? அக்கா குடுத்துட்டு இருக்காவ. ஒண்ணு இல்லையே, வட்ல ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காவ. அட கூறு கட்டவளே, அவன் அணக்கல்லாம வாங்கி குடுக்கல. அணக்கல்லாம அந்த புள்ளைய வேதனை படுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ன கிளவி சொல்லுத? நீ போவதுக்கு முன்னாடி அவன் தாட்டு போட்டுன்னு கத்துனா இங்க வரைக்கும் கேட்டுச்சு. நீ போனதுக்கு அப்புறம் தான் அணக்கம் இல்ல. அப்படியெல்லாம் கோபத்துல இருக்கவே டக்குனு இறங்க வேண்டாம். வேற என்னமோ அங்க பண்ணிக்கிட்டு இருக்கான், அது என்ன யாருன்னு பாரு போ. ஐயோ பாட்டி, அவங்க 2 பேரும் அங்க ஒரு மண்ணு இல்ல. நீ போ. இவ்வளவு வாய் பேசல கிளவி. நீ என்ன எதுன்னு வந்து பார்க்க வேண்டியதானே? அட கூறுக்கட்டவள, நான் போறதுக்கும் நீ போறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு. நான் எது பேசினாலும் தப்பா போவேன், நீ எது பேசினாலும் தப்பே ஆகாது. நீ தைரியமா உள்ள போய் என்ன ஏதுன்னு போய் பாரு போ. அவன் ஊசி வச்சு குத்துற மாதிரி வேதனைய குத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்க. சீக்கிரம் போ. ஆதிரா போய் இவ்வளவு நேரம் ஆகுது.
அங்க அப்படி என்ன பண்ணுதா? ஆமா, ஏதாவது கோவத்துல ஏதோ சத்தம் போட்ட மாதிரி சவுண்ட்ல எதுவும் கேட்கலையே. அழகுராணி வேற வெளியில தான் நிக்கா. அழகுராணி, அழகுராணி அக்கா, இங்க வாய. மீசக்கார மாமா வந்துட்டாவ. சரி சரி. வாங்க மாமா. ஓய், என்னடி சமையல்லாம் முடிச்சிருப்ப, சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்தா நீ கையிலே வச்சுக்கிட்டு இருக்கா? என்னடி ஏன் மாதிரியா இருக்க? இல்ல மாமா, ஆதிரா பொண்ணுத்தர மாமாக்கு ஜூஸ் கொடுக்க போய் 1/2 மணி நேரம் ஆகுது. எந்த சத்தத்தையும் காணுமே. சமாதானம் ஆயிட்டா என்ன? அவன் மறுபடியும் மாதிரி பண்ணா இருக்கும். சந்தோஷப்படுவியா? நீங்க வேற உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுமா 1/2 மணி நேரத்துக்கு கூட ஒருத்தனையும் விட மாட்டேன்னு கத்துனாரு. என் காதுல விழுந்தது. என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் கேட்டேன். ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டீங்கடா அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஆதிராவை எப்படி? எனக்கு பயமா இருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவனுக்கு ஆதிரனா உசுறு, அதனால மாதிரி பண்ணா இருக்கும். அப்பனால ஆதிரனா அவனுக்கு உசுறு எதுவும் பண்ண மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாத ரகசியம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ டென்ஷன் எடுக்காத. சரி, நான் போய் பாக்குறேன். சரி, நீ குழம்பாம சந்தோஷமா இரு. அப்புறம் நீ இப்படி இருக்க பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. எனக்கு என்னங்க, எனக்கு நீங்க இருக்கீங்க. எனக்கு ஒரு கவலை இல்ல. ஆதிராவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், பொண்ணு தெரியல அவ்வளவு லேஸ்ல ஆதிராவை மறக்க முடியாது. பாட்டி வந்திருக்காங்க. வாங்க பாட்டி. வாங்கம்மா. டக்குன்னு எந்திக்க முடியாது, அதான். ஐயாமா, மரியாதைலாம் வேண்டாம். பாசம் இருந்தா போதும். அப்புறமா இந்த வீட்டுல உங்க சௌரியமா இருக்கா என்ன? ஐயாம்மா சௌரியமா, மனசுக்கு நிறைவா இருக்குமா. எந்த கூச்ச சாவும் இல்லாம உங்க வீடா நினைச்சு சந்தோஷமா இருங்க. நீங்க 5 பிள்ளைகளுக்கு கவனிக்கிட்ட என்ன? இங்க உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. இங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிஞ்சதை செய்யுங்க, போதும். ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா, பெரியங்க வாயில அதெல்லாம் வரக்கூடாது. சாப்பிட்டீங்களா என்ன? சாப்பிட்டாங்க பாட்டி. நான் தேடின வைரம் என் வீட்டை தேடியே வந்திருக்கு. என்ன வேலைக்கெல்லாம் போறேன்னு வித்தியாசமா என்ன? போகணும் பாட்டி, சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு போகணும். அப்புறம் நீ மேற்கொண்டு படிக்கிற, புரியுதா? உனக்கு என்ன ஒண்ணு ஆசை? அவளுக்கு என்ன 2ஆம் வகுப்பு டீச்சர் ஆகணும்னு ஆசை பத்துக்கங்க. சொல்லி சும்மாவே இருக்க மாட்டியோ? சொல்லு சொல்லு. இப்ப சொன்னா மட்டும் நான் 1000 ரூபாய் முடியும்? ஏன் முடியாது? மனசு இருந்தா முடியும். உனக்கு மனசு இருக்குல்ல? அது ஏகப்பட்ட ஆசை இருக்குது. அப்ப என்ன முடிச்சிருவா? நீ என்ன ஆகும்னு மட்டும் சொல்லு, அத நான் ஆக்கி காட்டுறேன். பாட்டி, நான் உனக்கு பாட்டியே தான். உன் மனசு இருக்கத சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். இந்த பாட்டி கிட்ட நீ தைரியமா கேட்கலாம். நிச்சயமா இந்த பாட்டி நிறைவேற்றுவேன். உள்ள யோசிக்கிறத பார்த்தா பெருசா கனவு கண்டு வச்சிருக்கும் போலுக்கு. மாமியார தப்பா கேட்டுட்டே நினைக்க. அவ என்ன ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றுவேன். சத்தியமா சொல்லுத மாமியார, இவ பெருசா பிளான போடுறா. கனவு என்னைக்கும் பெருசா தான் இருக்கணும். கனவு காண்கிறதுல தப்பே இல்ல. காண்கிற கனவு பெருசா இருக்கணும். சின்ன ஆசைகளே கனவு காங்காமலே நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். பெரிய பெரிய ஆசைகளை தான் கனவு காணணும். சாவறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில அது நிச்சயமா நிறைவேறும். கனவு கண்டா மட்டும்தான். ஓ மை காட், நான் ஒன்னையும் கனவு காங்காம போய்விட்டேனே. ஏன் மாமியாரே, இனி கனவு கண்டு அதை நான் சாவதுக்குள்ள நிறைவேற்ற முடியுமா? கனவு காங்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்ல. நீ எப்ப வேணாலும் கனவு காங்கலாம். நீ சாவதுக்கு முன்னாடி அது உன் கையில வந்து சேரும். வேணா செக் பண்ணி பாரு. அத்தாடி, இது எனக்கு தெரியாம போச்சுதா. அப்ப பெரிய கனவு கண்ட வேண்டியதா? கனவு என்ன? என் கனவு எப்போதுமே பெருசாதான் இருக்கும். அது எனக்கு தெரியுமே. உன் கனவு எப்பவும் பெருசாதான் இருக்கும்னு எனக்கும் தெரியும். அது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நான் கேட்கேன். வாங்கியே பழக்கப்பட்டனா கொடுக்கணும். சபாஸ். என்ன அவமானப்படுத்தினவங்க முன்னாடி கௌரவமா வாழணும். என்ன சீனு சொன்னவங்க வாங்க மேடன்னு சொல்லணும். வீட்டு திண்ணையில கூட உட்கார கூடாதுன்னு அடிச்சு விரட்டினவங்க என் வருகைக்காக காத்திருக்கணும். சிவப்பு கம்பளத்தால என்ன வரவேற்கணும். அப்படி போடு. ஏதாவது ஒரு துறையில நான் சாதிக்கணும். அந்த துறைக்கு என் பேரு இருக்கணும். அதாவது ஒரு கட்டிடத்திலேயாவது என் பேரு இருக்கணும். பலே கில்லாடிதான் மடி நீ. சான்சி ராணி மாதிரில நிக்கிறா. அதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஏமாத்துனவன என் கையால அடிக்கணும். இதுவும் அந்த லிஸ்ட்ல இருக்குது. பழி வாங்குதலும் கனவுல தான் வருமா? இப்படி கூட பழி வாங்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை ஏமாத்துனவன் எப்படி கண்டுபிடிப்ப? அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.
அவனை நான் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என் கையால அடிக்கணும். ஈஸியா ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டா. ஆனா கஷ்டப்பட்டது என்னமோ நான் தானே. நான் படாத அவமானமும் இல்ல, நான் படாத அசிங்கமும் இல்ல. ஒரு இரவு கழிக்குது, ஒரு யுகத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும். இவ்ளோ வேதனையை கொடுக்கிறதுக்கு அவன் யாரு? நான் ஏன் அவனால இவ்ளோ வேதனைப்படணும்? எனக்கு தண்டனையை கொடுக்கிறதுக்கு அவர் யாரு? நான் பட்ட வலி வேதனை எல்லாம் திரும்ப அவனை படணும். நான் என்ன பாவம் பண்ணுனேன்? நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க பாட்டி. நீ எந்த பாவமும் பண்ணல. கண்டுபிடிச்சி சும்மா வெறுத்து வாங்க. ஏமா சொன்னா கேளுங்க. ராணியும் அவியாமையும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம இப்படி சொல்லிட்டு போறாங்க. நம்ம தங்கச்சி நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்கா, அந்த வயிற்றுல கொட்டி திட்டு போயிருக்கா. வாக்கப்பட்டுட்டா பிரச்சனை இல்லையடா, வாழவே போனா இன்னும் வாழவே இல்லையே. ஏமா அங்கேயே மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவ்வளவு பிரச்சனை வந்திருக்க, நம்ம தங்கச்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பியா வச்சாங்க. எங்க போனாலும் கூட கூட்டிட்டு தானே போயிருக்காங்க. மாப்பிள்ள ஒண்ணு அம்போன்னு விட்டுட்டு போலியே, கூடவே கூட்டிட்டு தரமா போயிருக்காரு. அவர் எங்க இருக்காரோ அங்கதானே இருக்கா. அவர் நல்லபடியா பாத்துட்டு இருக்காருமா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏமா அவன் நம்ம வீட்டுல கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல, அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. விக்கி நல்லா பாத்துக்கிறாரு, பொண்ணு தர நல்ல மரியாதையா நடத்துறாரு. அதை தரனே அண்ணி அண்ணின்னு சுத்தி சுத்தி வாரான். அந்த ஆதிரா பொண்ணு அக்கா அக்கான்னு உசுர கொடுத்து எல்லாரும் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அதுல மண்ணலி போட்டுறாதீங்கம்மா. ராணிக்கு பொறாம, நம்மளால இப்படி வாழ முடியலையே, நம்ம சம்மந்தி இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவளுக்கு பொறாம. ஏமா அதை கெடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கீங்க? நீ சொல்லதா சட்டா, தாலி கட்டாம எத்தனை நாள் வாழவா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, வேற யார் கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்டன்னு வந்துட்டுனா? ஏமா மாப்பிள்ளை பத்தி தெரிஞ்சு மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? இல்ல கெட்டதான் செய்வாரா? அந்த பொண்ணு கெட்ட விடவும் மாட்டாரு. ஏய், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வேற எவ கழுத்துல தாலி கட்டணும் சூழ்நிலை ஏற்பட்டுட்டா என்ன செய்ய முடியும்? அது வராதுமா. ஏண்டா அந்த பொண்ணு தர நாஜர பிள்ளை எத்தனை நாள் இருந்தாலும் சரி அவன் பாட்டு தூக்கிட்டு போவான். இப்ப போய் பாரு, கண்ண காண விட மாட்டான். நாளைக்கு நம்ம தங்கச்சிக்கு இந்த நிலைமை வந்துட்டுனா? ஏமா அதெல்லாம் வராதுமா. நம்ம நிக்கி மாப்பிள்ளை அப்படிலாம் கிடையாது. ஏய், அந்த பொண்ணு தர எவ்வளவு நேர்மையானவன், கட்டு ரைட்டா பேசக்கூடியவன். அவனே மாறி இருக்கான். நம்ம வீட்டு மாப்பிள்ளை விளையாட்டு புத்தி உள்ளவரு. கட்டு ரைட்டுமா இருக்கிறவங்க மாறுவாங்கம்மா. இந்த விளையாட்டு புத்தி உள்ளவங்க ஒரு நாளும் மாற மாட்டாங்க. அவங்களுக்கு பாசம் அதிகமா. ஏய், பொண்ணு தரையும் அப்படிதான் இருந்தாரு. ஆதிரானா உசுரே. பாவம் அந்த ஆதிரா பிள்ளை அவன் கூட தான் வாழ போறங்கிட்டு ஊரு ஃபுல்லா சுத்திட்டு அலைஞ்சிடு. அது மட்டும் இல்ல, அவனை புருஷனா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டு. இப்ப அவன் எனக்கு வேண்டாங்க. இவன் அந்த பிள்ளை எதுக்கல எடுத்துக்கிட்ட ஆகுது. அந்த பிள்ளை பெத்தவன கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல, அந்த அண்ணன் வீட்டு குடும்பமும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அது யாரோன்னு வாழ்ந்துட்டு இருக்கு. என் பாருக்கு அந்த பிள்ளை தப்பான முடிவு எடுக்கும் பாரு. அந்த நிலைமை நம்ம தங்கச்சிக்கு வந்துட கூடாது. ஒண்ணே தாலி கட்டி வாழட்டும், இல்ல நம்ம கூட்டிட்டு வருவோம். இங்க இருக்கட்டும், அவருக்கு தேவனா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவாரு. ஏமா நம்ம வீட்டுல வச்சா மட்டும் என்ன? ஆமா, நான் விதமா பேசதான் செய்வாங்க. அந்த விக்ரமுக்கு பயந்தவள அங்க அனுப்பி வச்சேன். சரி கூட்டிட்டு போனா 2 நாள்ல தாலி கட்டறன்னு பார்த்தேன். 3-4 மாசம் ஆகுது, ஒண்ணையும் காணோம். அம்மா, என்ன ஒரு மாதிரி வந்திருக்க? உங்க வீட்டுக்கு சண்டையா? மாப்பிள்ள எதுவும் பிரச்சனையா? என்ன 2 பேரும் அழுவீங்களே, என்னத்துக்கு? சொல்லுங்க மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா? அம்மா, அம்மா, என்னாச்சு? என்னாச்சு? நிலா என்னம்மா எதுவும் பிரச்சனையா? மாப்பிள்ள நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் அழுது நிக்கீங்க. ஏமா நிலா, நிலா அண்ணே, 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 அண்ணே. ஏமா எதுக்குமா அழுற? ஏன் அழுற? அண்ணி, என்ன எதுனா சொல்லு. என்னம்மா தங்கம், என்னம்மா தங்கம் சொல்லு. அண்ணே கேக்கல, சொல்லுமா. அண்ணா, அண்ணா சொல்லு தங்கம், என்னம்மா எதுவும் பிரச்சனையா? என்னடா சொல்லுடா, பதட்டமா இருக்குல. என்னாச்சு? ஏன் மாமாவுக்கு இது உடம்பு சரியில்லையா? அம்மா, அம்மா. என்ன மாப்பிள்ள, அப்பாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல மச்சான். அம்மா, அம்மா. என்னம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு, அம்மான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு என் புள்ள வந்துட்டாம்மா. என்ன சொன்ன? என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு என் புள்ள வந்துட்டாம்மா. நான் அம்மா ஆயிட்டேம்மா. கடவுளே, கண் திறந்துட்டியா ஐயா? என் புள்ள கண்ணீர் உம்மடத்துல வந்துச்சா? அம்மா, என் கண்ணீர் வீண் போகலம்மா. கடவுள் கண் திறந்துட்டாருமா. ஆமாட்டே, கடவுள் கண் திறந்துட்டாரு. என் புள்ள தாயாயிட்டா. என் தங்கச்சி தாயாயிட்டாளா? என் தங்கமே. அண்ணா, நீ தாய் மாமன் ஆயிட்டண்ணா. உன் கண்ணீரை பார்த்து நான் பகல தூக்கம் இல்லாம இருந்த தங்கம். உன் கண்ணீருக்கு ஒரு விடுவு காலம் வராதானு
பல நாள் அழுதேம்மா தங்கம். மாப்பிள்ள அம்மா, நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நீங்க அப்பா ஆயிட்டீங்க ஐயா. நான் அப்பா ஆயிட்டேன். ஐயா, என் தங்கச்சி நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. தங்கமே, அம்மா தங்கச்சி வீட்டுல போய் சொல்லிட்டு வரணும். வாங்கம்மா, நான் போய் ஆனந்தி கிட்டயும் அவ மாப்பிள்ளை கிட்ட அவ குடும்பத்தார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். ஆமாமா, நீ வீட்டுக்குள்ள போ. அத்தை, சொல்லுங்க மாப்பிள்ள. ஒரு 5 மாசம் அவளை கொஞ்சம் கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டீங்களா? நான் பாக்குறேன் மாப்பிள்ள. எங்க வீட்டுல பெண்கள் கிடையாது, எப்படி பாக்கணும் வைக்கணும் எனக்கு எங்க அப்பாவுக்கும் தெரியாது. அதான் அவளை கொஞ்சம் கண்ணு கருத்துமா. நாங்க இருக்க மாப்பிள்ள. அவ பிள்ளை பெத்து உங்க கையில குடுக்கற வரைக்கும் அவளை தரையில படாம நான் பாத்துக்கிட்டேன் மாப்பிள்ள. இது போதும் பாருங்க மாப்பிள்ள, அப்பா கூட்டிட்டு உடனே இங்க வாங்க. அவளுக்கு தெரியற வரைக்கும் அவ கூடயே இருங்க மாப்பிள்ள. நம்ம வீட்டுல யாரு இருக்கா? இங்க யாரு இருக்கா? எங்களும் இல்லா கூட இருங்க, அப்பதானே அவளுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல புருஷனும் கூட இருக்கணும். போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அன்னைக்கு அம்மா வீட்லயே பாருங்க எவ்வளவு கூட்டு குடும்பமா எவ்வளவு நல்லா இருக்காங்க. நாமளும் இருக்கலாம் மாப்பிள்ள. அப்ப ஒரு ஆளு என் அண்ணன், அவரை நான் பாத்துக்க மாட்டேனா? அவரை போய் கூட்டிட்டு வாங்க. குழந்தைலாம் பெற்றதுக்கு அப்புறம் பிள்ளைய குட்டியோட கூட்டிட்டு சந்தோஷமா போங்க. சரிங்க, இனிமேல் நீங்க தங்கச்சி விட்டு தூரையே போக கூடாது, அவ கூடயே தான் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல யாரு இருக்காங்களோ இல்லையோ புருஷன் கூட இருக்கணும். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்ல, அவ சந்தோஷமா இருக்கதான் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். தாயானவா குழந்தை பெத்துக்கும் போதும் சரி, பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் சரி, அவ புருஷன் காட்டுற பாசம் தான் அவளை ஹெல்த்தியா வச்சிருக்கோம். நீங்க காட்டுற பாசம் தான் அவ ஆரோக்கியமா இருக்க முடியும். நான் பாத்துக்கிட்டேன், அவ கூட இருந்து பாத்துக்கிட்டேன். நீங்க காட்டுற பாசத்துக்கு ஈடா எந்த சத்து பிராணிக்கும் கிடையாது மாப்பிள்ள. நீங்க காட்டுற பாசத்துலதான் அவளும் அவ புள்ளையும் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிட்டேன். ஐயா, போய் மாமா கூட்டிட்டு வா. மாப்பிள்ள நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஆமாங்க, போய் அப்பா கூட்டிட்டு வந்துட்டா அண்ணே. நீங்க உள்ள வாங்க. நீ வெயில நிக்காத, உள்ள போ. ஆமாமா, வா. வீட்ல போய் வெறும் ஏதாவது சாப்பிடலாம். வயிற்றுக்குள்ள கறி பட்டியாவே இருக்க கூடாது. ஏமா எதுனாலும் சாப்பிடலாம்ல. அதெல்லாம் அம்மாக்கு தெரியும், எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு. பார்த்து தாமா சரியாமா, இல்லன்னா எதை விசாரிச்சு தானமா. அது ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்ச நேரக்கலாம் பயப்படுற, வேற ஒண்ணு இல்ல. அம்மாக்கு தெரியாத என்ன கொடுக்கணும்னு. அம்மா உன்னை நல்லா பாத்துக்கிட்டு வாங்கம்மா. ஏமா நான் உட்கார்ந்துகிட்டுமா ரொம்ப நேரம் நிக்க கூடாதுல்ல. சரி தங்கம், வா. எங்க என்னம்மா? என் கூட இருங்க, அம்மா சொன்னாங்கல்ல. மாப்பிள்ள உன் கூடயே தான் இருப்பாரு. என்ன சொல்லிருங்க, அவ என் கூட தான் இருக்கணும்னு. சரி தங்கம், மாப்பிள்ள உன் கூடயே தான் இருப்பாரு. நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தங்கமே, என் தங்கம். அம்மா ஆனந்தி கிட்டயும் அவ மாப்பிள்ளை கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துருங்கம்மா. ஆமாத்த, விக்கி தம்பிதான் வாரத்துல 4 நாளாவது எங்க வீட்டுக்கு வந்து இவளுக்கு ஆதலா அன்பா இருப்பாரு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமாத்த, ஆமா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா கூட சேர்ந்து இவளை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதும் அவருதான். ஆனந்தி மாப்பிள்ளையா? ரொம்ப நல்ல குணத்தை. ஆமாமா, ஒரு வைத்தியசாலைக்கு கூட்டு போனதே அவருதான். அவங்க இந்த மாதிரிலாம் இருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கியிருக்கு. ஆனந்தி மாப்பிள்ளையா? ஆனந்தி வாராலே இல்லையோ, ஆனந்தி மாப்பிள்ளை நிச்சயமா வந்துருவாருமா. இப்ப புதிதா அவசரப்படாதீங்க. ஏமா? அவத்துல இருந்து நம்ம தங்கச்சி பிரிச்சு கூட்டதுக்கு தான் அவன் கிளம்பி நின்னாவ. ஐயோ அம்மா, அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்குமே கிடைக்காது. மாப்பிள்ளை தங்கமானவருமா. தங்கச்ச மனைவியா பார்க்கல, அம்மாவா பாத்துக்கிட்டு இருக்காரு. பிரிச்சு கூட்டு வந்து தொலைச்சிடாதம்மா. ஐயோ அத்தை, அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. அம்மா, ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எப்படிலாம் வாழன்னு ஆசைப்படுவாளோ அப்படியெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. கெடுத்து போட்டுறாதம்மா. இது ஆனந்திய தெய்வத்தை பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காருமா. இது ஆனந்த் அவருக்கு வாழ்க்கையே கொடுத்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஆனந்திய பிரிச்சு கூட்டு வந்தோம், அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுமா. பாவம் அழுது வருமா, தாங்கிக்கிட மாட்டாரு. இல்ல ஏமா, ஊரு 1000 சொல்லட்டும், அவ சந்தோஷமா இருக்காளம்மா. அதுதான் நமக்கு வேணும். ஊரு வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஏன் என்ன பேசாத பேச்சாமா? என்ன சாகர வரைக்கும் கொண்டு போனதே இந்த ஊரு தானம்மா. ஊரை பார்க்காதம்மா, நம்ம வாழ்க்கை மட்டும் பாரு. அதுக்காக கல்யாணம் பண்ணாம எத்தனை நகட்டி வச்சிருப்பாரு. அதுக்கு வேணா நாம எல்லாரும் போய் பேசலாம். ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வாழுங்கன்னு சொல்லுவோம். ஆமாத்த, அதுக்காக பிரிச்சு கூட்டிட்டு வராதீங்க. வேணா சொல்லிட்டேன்னா வரலாம். ஆமாமா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அந்த பெரிய அத்தான் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிடுவாரு. சரி, நான் பாத்துட்டு வரேன். ஐயா, தங்கச்சியும் மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போ. அம்மா சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் போட்டு கொடு. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கையோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரேன். சரிங்கம்மா, நான் தங்கச்சி பாத்துக்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க. ஏமா பக்குவமா பேசு சரியா? தங்கச்சி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா, கெடுத்துறாத. அது எப்படிமா பண்ணுவேன்? என் பிள்ளை வாழ்க்கை நானே நாசமாக்குவேனா? தாலி கட்ட சொல்லணுமா, அது கெட்டாம வாழக்கூடாது. அது நல்லதும் கிடையாது. ஊர்ச்சனம் பேசுறதுக்காக நான் சொல்லல, அவ வாழ்க்கைக்கு அது நல்லது இல்ல. அதான். அது சரிதாம்மா, நீ போய் சொல்லிட்டு வா. என்னங்க, உள்ள வாங்க, சாப்பாடு வச்சு தாரேன். இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அண்ணன் நான் இருக்க